வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபவர்கள் இருக்கின்றன. இன்றைக்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப் போகிறோம். இன்று 4வது நாட்களாக இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் சண்டை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே பல்வேறுபட்ட பாதிப்புகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் இன்றைய தினம் ஒரு புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. பல குழந்தைகள் கொல்லப்பட்டு அவர்கள் புதைப்பதற்காக வெட்டப்பட்டிருக்கின்ற புதைகுழிகளை காட்டியிருக்கிறது. அவைகள் தொடர்பாகவும் தற்பொழுது என்ன அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆராயலாம். வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஆதரவு தாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் பெறலாம். குழந்தைகளை விரும்பாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற நிலைமையில் 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது. அந்த தாக்குதல் தொடர்பாக தமக்கு எதுவும் தெரியாது என்பது போன்று இஸ்ரேல் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. ஆனால் அவர்கள் ஆதாரத்தோடு புகைப்படங்களை வெளியிட்டு அந்த பச்சிளம் குழந்தைகள் புதைக்கப்பட போகின்ற அந்த கல்லறைகளது காணொலிகளை இன்றைய தினம் ஈரான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. உண்மையில் பார்க்க போனால் குழந்தைகள் கொண்டு குவிக்கப்படுவது ஒரு மனிதாபிமானமற்ற செயலாக பார்க்கப்படுகிறது. என்னதான் நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும் இதற்குள்ளே ஏன் குழந்தைகள் தங்குகின்ற விடுதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. இது தவிர ஈரான் மீது தாக்குதல் தொடுத்திருக்கின்ற அமெரிக்கா அதிபர் தொடர்பாக இப்பொழுது அமெரிக்க மக்களால் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் விமர்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எப்படி இந்த தாக்குதலை நீங்கள் நடத்தினீர்கள், யார் இதற்கு உத்தரவிட்டார்கள் என்பது போன்று மக்கள் இப்பொழுது கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வருகின்ற போது அவர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் மத்திய கிழக்கு நாடுகள் மீது தான் யுத்தம் தொடுக்க மாட்டேன் என்பது போன்றும் புதிய போர்க்களங்களை தான் உருவாக்க மாட்டேன் என்பது போன்றும் கருத்துக்களை தெரிவித்து ஆட்சிக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இவ்வாறு செய்திருக்கிறார் என்பது போன்று பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்க இப்பொழுது மக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்கா இஸ்ரேல் மேற்கொள்கின்ற இந்த தாக்குதலின் எதிரொலியாக சவுதியின் தலைநகரான ரியாத்தில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தின் மீது இன்றைய தினம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தூதரக வளாகத்தின் மீது 2 தற்கொலை ட்ரோன்கள் அங்கே மோதி இருக்கின்றன என்றும் இந்த மோதல் காரணமாக தூதரக வளாகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் இதனால் அந்த தூதரகம் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது என்றும் தூதரகத்தில் இருக்கின்ற அமெரிக்கர்கள் எல்லாம் இப்பொழுது பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரியாத்திலே அமைந்திருக்கின்ற அமெரிக்க தூதரகம் இப்பொழுது தனது அனைத்து சேவைகளையும் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். மறு அறிவித்தல் வரைக்கும் ரியாத்தில் இருக்கின்ற இந்த அமெரிக்க தூதரகம் இப்பொழுது முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரானை எச்சரிக்கும் வகையிலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு செய்தி ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். குவைத்தில் தங்கள் அமெரிக்க வீரர்களை கொன்றதற்கும் ரியாத்தில் எங்கள் தூதரகம் மீது தாக்குதல் மேற்கொண்டதற்கும் அமெரிக்கா தக்க பதிலடியை உங்களுக்கு வழங்கும் என்பது போன்று அவர் இன்று தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில் பஹ்ரைனில் இருக்கிற ஷேக் இசாம் விமானப்படை தளம் மீதும் இன்றைய தினம் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 20 சூசைட் ட்ரோன்கள் அங்கே வெடித்து சிதறி இருக்கின்றன என்றும் 2 அதிநவீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை உறுதி செய்யும் வகையிலே ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர அமைப்பு இதனை உரிமை கோரி இருக்கிறது. இந்த ஷேக் இசாம் விமானப்படை தளம் தாக்கப்பட்டது பெருமிடயமாக பேசப்படுகிறது என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய பெரும் தளமாக இது பார்க்கப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு பெரும் பின்னடைவாகத்தான் நோக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஒரு கடற்படை தளம் இருக்கின்ற இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த விமான நிலையம் அமைந்திருப்பதோடு ஈரான் மீதான கண்காணிப்புக்கும் விமானங்களை ஏவுவதற்கு இலகுவாகவும் இந்த விமானப்படை தளம் பாவித்து வந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனது இழப்பு பாரியதாக இருக்கும் என்று இவை தொடர்பாக அமெரிக்கா பெரும் விசனமடைந்திருப்பதாகவும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்றும் எண்ணெய் குதங்கள் எரிய துவங்கி இருக்கின்றன என்றும் விமானத்தளம் பலத்த சேதமாகி இருக்கிறது என்றும் அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க அரசாங்கமும் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி இருந்தாலும் கூட அங்கே என்ன உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலை தொடர்ந்து அங்கே வசித்து வருகின்ற அமெரிக்க தூதரக அதிகாரிகள் மற்றும் உடனடி தேவையில்லாத அதிகாரிகள் யாவரும் அந்த இடத்திலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க வெளிவிவகார அமைச்சு இப்பொழுது அறிவித்திருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா இன்றைய தினம் டெரான் பகுதியிலே ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது.
ஈரானுடைய தொலைத்தொடர்பு மையங்கள் அமைந்திருந்த பகுதி என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தின் மீது இஸ்ரேலினுடைய ஒரு விமானம் குண்டுவீச்சை மேற்கொண்டிருக்கிறது. அது தவிர அமெரிக்காவினுடைய மிக துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களும் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஈரானுடைய தொலைத்தொடர்புகள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெரானில் இந்த தாக்குதல் இடம்பெற்ற அந்த சமயத்திலே இராணுவத்தினுடைய பிரதான கலந்துரையாடல் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பல்வேறுபட்ட பெரும் உயிரிழப்புகள் அங்கே இடம்பெறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டெரானில் இருக்கின்ற 7 மருத்துவமனைகள் மீதும் தொடர்ந்து அடுத்தடுத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. ஒரு இடத்துல தாக்குதல் நடந்து அந்த தாக்குதல் இடத்திலே மீட்பு பணிக்காக மீட்பு பணியாளர்கள் வருகின்ற வேளையில் டபுள் டேப் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் தடவை வெளிக்கக்கூடிய குண்டுகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பாவித்து வருவதாகவும் இதனால் பல்வேறுபட்ட மீட்பு பணியாளர்களும் அங்கே கொல்லப்படுவதாகவும் இப்பொழுது செய்தியாளர்கள் செய்திகளை தெரிவித்திருக்கிறார்கள். மீட்பு பணிக்காக அங்கே வருகை தருகின்ற பல்வேறுபட்ட செவிலியர்கள் பல்வேறுபட்ட மருத்துவர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த யுத்தங்கள் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் காயமடைந்து வைத்தியசாலைகளுக்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இவ்வாறு மருத்துவமனைகளும் தாக்கப்படுவதால் பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இப்பொழுது அரசியல் அவதானிகள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது. அவசர சிகிச்சைக்காக வருகின்ற நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்துவது உலக சுகாதார விதிகளுக்கு அப்பாற்பட்டது என்றும் எனவே இவ்வாறான தாக்குதல்களை நடத்த வேண்டாம் என்றும் உலக சுகாதார அமைச்சு இப்பொழுது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படையினரிடம் கேட்டிருக்கிறது. ஆனால் அடுத்த பக்கத்தால் பென்டகன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால் தங்களது தாக்குதல்கள் ஈரானுடைய படைகள் தங்கியிருக்கின்ற பகுதியை நோக்கித்தான் நடத்தப்படுகின்றனவே ஒழிய வைத்தியசாலை மீது தாங்கள் தாக்குதலை நடத்தவில்லை என்றும் இவ்வாறு தாக்குதல்கள் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்று சொன்னால் தங்களது ஏவுகணைகள் வருகின்ற வேளையில் இவர்களால் ஏவப்படுகின்ற எதிர்ப்பு ஏவுகணைகள் வெடித்து சிதறுவதால் தான் அவை வைத்தியசாலைகள் மீது விழுந்து பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் யுத்தத்தினுடைய கோரம் எப்படி இருக்கும் என்பதை காட்டுவதாக இந்த குழந்தைகளது இறப்புகள் இருப்பதாக இப்பொழுது அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்ற இதே வேளையில் இவற்றுக்கெல்லாம் பதில் வழங்குகின்ற வகையில் ஈரானும் இப்பொழுது பதில் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. தங்களிடம் இருக்கின்ற அதிநவீன ஆயுதங்களை பாவித்து இஸ்ரேல் மீது இப்பொழுது தங்கள் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது ஈரான். தங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் வகையில் உலக பொருளாதாரத்தின் கழுத்தை நெரிப்பதற்கு ஈரான் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒலியை விட மிக வேகமாக செல்லக்கூடிய பெரும் தாக்குதல் ஏவுகணைகளை இப்பொழுது ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவ இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணைகளை தடுக்கின்ற சக்தி இஸ்ரேலிடம் இல்லை என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அங்கமாக முன்னர் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். ஹோமோஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த எண்ணெய் கொண்டு செல்கின்ற பாதைகள் வழியே இப்பொழுது கன்னி வெடிகளும் வெடிக்கக்கூடிய பொருட்களும் அங்கே விதைக்கப்படுவதாக செயற்கைக்கோள் காட்சிகள் இப்பொழுது தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த ஒரு எண்ணெய் தாங்கியும் அந்த கடல் பக்கத்தால் இனி செல்ல முடியாத ஒரு நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. டெரான் தலைநகர் சிதைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையில் ஈரான் தனது இறுதிக்கட்ட அதி உச்ச தாக்குதல்களை இப்பொழுது மேற்கொள்ளலாம் என்பது போன்று கருத்துக்கள் பலரால் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவிற்கு மீண்டும் ஒரு பதிலடி கொடுக்கும் வகையாக ஈரான் அவர்களது மின் கட்டமைப்பு வசதிகளையும் மற்றும் செயற்கைக்கோள்களையும் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்காக அதாவது சைபர் தாக்குதல் நடத்துவதற்குரிய திட்டங்களை வகுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு பேரிடியாகத்தான் அமையப்போவதாக இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவை ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா, ஏமனில் இருக்கின்ற ஹூதிகள் ஒன்று சேர்ந்து சவுதி அரேபியா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதற்கு முனைப்பு காட்டி வருகிறார்கள். இந்த அமைப்புகள் எல்லாம் உங்கள் பலருக்கு தெரியும் ஈரானால் கட்டி விளக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்ற அதே வேளையில் அமெரிக்காவோடு தாங்கள் எந்த விதமான பேச்சுக்களிலும் ஈடுபட தயாராக இல்லை என்பது போன்று ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு தலைவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். துப்பாக்கி முனையிலே தங்களை அடிபணிய வைக்க அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்கிறது என்பது போன்றும் ஓமானின் முயற்சியோடு ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு இவர்கள் தயாராகி வருகிறார்கள் என்கின்ற கருத்தையும் அவர் மறுத்திருக்கிறார். எனவே இரண்டு நாடுகளும் தங்களுக்கு தங்கள் மோதிக்கொண்டு
அழிவுகளை சந்தித்து வருகின்றனவே ஒழிய இது சமாதானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இல்லை என்றே பலரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களது நாடு அழியப்போகிறது என்று இறுதிக்கட்ட உச்ச பலனையும் பாவித்து ஈரான் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்கின்ற இதே வேளையில் இவற்றுக்கு பதில் தாக்குதல் நடத்துவதற்கு இரு நாடுகளும் தயாராகி வருவதாகத்தான் இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இவற்றில் இழப்புக்களை மிஞ்சுமே ஒழிய யார் பெரியவர் யார் சிறியவர் என்று பார்க்கின்ற நேரம் இது இல்லை என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பாவி குருத்துக்கள் இப்பொழுது பலியாகி இருக்கிறார்கள் என்கின்ற சோகமான அந்த செய்தியோடு நானும் உங்களிடமிருந்து விடைபெறப் போகிறேன். யுத்தம் என்பது மக்களை கொன்றொழிக்குமே ஒழிய இது மக்களுக்கு நல்வழிப்படுத்தாது என்பது போன்றுதான் உலக நாடுகள் இப்பொழுது கவலை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றன. இந்த நாடுகள் எல்லாம் சுமூகமாக வந்து ஒரு அமைதி வழி பேச்சுக்கு வந்து நல்வழிப்பட வேண்டும் என்றே எல்லோரும் கடவுளிடம் பிரார்த்திப்போமாக என்று கூறி மற்றும் ஒரு காணொளியிலே உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.